ராமநாதபுரம் மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடலோரத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஊர்தான் தேவிப்பட்டினம். அந்த ஊரில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள தேவி மகிஷாசுர மர்தினி நினைவாகவே தேவிபுரம் என அழைக்கப்பட்டு வந்தது. பின்னாளில் இது தேவிப்பட்டணம் என மருவியது. இந்த வீடியோவில் தேவிப்பட்டணத்தில் அமைந்துள்ள நவபாசான நவகிரக கோவிலின் வரலாறு பற்றியும் சிறப்பு பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குறைந்தது 2000 வருடங்களுக்கும் மேலாக இந்த நவகிரக கோயில் கடலில் அமைந்துள்ளது. எதுவும் செய்யும் முன்னும் தொடங்கும் முன்னும் விநாயகரையும் நவகிரகங்களையும் கும்பிடுவது நமது வழக்கமாக இருக்கிறது. அதுபோலவே ஸ்ரீராமபிரான் இலங்கை சென்று சீதா தேவியை மீட்கும் முன் உப்பூர் சென்று விநாயகரை வழிபட்டு அடுத்ததாக இந்த தேவிப்பட்டினம் வந்து தன் திருக்கரங்களாலே நவகிரகங்களை கடலில் பிரதிஷ்டை செய்து சனிதோஷ நிவர்த்தி பெற்றதாக கூறப்படுகிறது. இங்கு வந்து கடல் தீர்த்தத்தில் நீராடி இங்கிருக்கும் நவகிரகங்களுக்கு நவதானியங்கள் சமர்ப்பித்து 9 முறை வலம் வந்து வழிபட்டு அன்னதானம் போன்ற தானங்களை செய்வதால் பிரம்மஹத்தி தோஷம் பித்ரு தோஷம் நீங்குகிறது. நவகிரகங்கள் தோஷ நிவர்த்தி, பித்ரு சாபங்கள், முற்பிறவி பாவங்களால் ஏற்படும் பாதிப்புகளை நீக்கவும் பரிகார தலமாக இருக்கிறது. தை, ஆடி, மகாலய அமாவாசை தினங்களில் ஸ்ராத்தம் தர்ப்பணம் இந்த தலத்தில் கொடுத்தால் நற்பலன் ஏற்படும் என்பதும் ஐதீகம். ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ரு கடன்களை செலுத்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். எல்லா நாட்களிலும் அதிகாலை 4:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை கடலில் நீராடி நவகிரகங்களை இங்கு வழிபடலாம். ராமநாதபுரத்தில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் தேவிப்பட்டினம் அமைந்துள்ளது. பேருந்து வசதிகளும் இந்த ஊருக்கு உள்ளது. இன்னொரு பதிவில் இங்கு சுயம்புவாக எழுந்தருளியுள்ள மகிஷாசுர மர்தினி பற்றியும் உப்பூர் விநாயகரை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வணக்கம்.